ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு ஆன்லைன் ப்ரெடிஷன்ல வந்த ஒரு ஜாதகத்தை பத்தி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு ஆன்லைன் ப்ரெடிஷன்ல வந்த கிளைண்ட் என்ன கேட்டாங்கன்னா, அவங்களுக்கு இப்ப குருதசா நடந்துகிட்டு இருக்கு. குருதசா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்க ஜாதகம் ஸ்கிரீன்ல தெரியுது பாருங்க. லக்னம் சிம்ம லக்னம், லக்னத்திலேயே சூரியன் மூல திரிகோண பலத்துல இருக்காரு, புதன் திக்பலமா இருக்காரு, செவ்வாய் லக்னத்துல இருக்காரு, 3ஆம் பாவகத்துல சனி உச்சம், கேது, 6ஆம் பாவகத்துல குரு நீச்சம், 9ஆம் பாவகத்துல ராகு, 10ல உச்ச சந்திரன், 12ஆம் பாவகத்துல சுக்கிரன். இவருக்கு பிறக்கும் போது பாத்தீங்கன்னா சூரிய தசால சனி புத்தி இருந்தது. இப்போ நடப்பு தசா பாத்தீங்கன்னா குரு தசால குரு புத்தி. செப்டம்பர் 2025 வரைக்கும் இந்த குரு புத்தி இருக்கு. இந்த சிம்ம லக்னத்துக்கு குரு 5ஆம் அதிபதியாகவும் வருவாரு, அஷ்டமாதிபதியாகவும் வருவாரு. அதனால குரு இந்த லக்னத்துக்கு 5ஆம் பாவகத்தை மட்டும் தொடர்பு கொண்டு தசா நடத்தினா தான் 5ஆம் பாவக பலனை மேக்சிமம் கொடுப்பாரு. இவருக்கு 5ஆம் அதிபதி குரு 6ல போய் நீச்சமாயிருக்காரு, புஷ்கராம்ச பலத்துல இருக்காரு. அது மட்டும் இல்லாம குருவுக்கு பாவகம் தந்த சனி உச்சமா இருக்காரு. ஸோ குரு நீச்ச பங்கம் அடைஞ்சிருக்காரு. ஆனா முழுமையான நீச்ச பங்க ராஜயோகம் அடையல. பொதுவாகவே சிம்ம லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி குரு 6ல போய் நீச்சமாகிறது கடுமையான அமைப்பு. இவருக்கு இந்த குரு தசா என்ன மாதிரி பலன் தரும்னு பார்த்தீங்கன்னா, குரு 6ஆம் பாவகத்துல 10ஆம் அதிபதி சுக்கிரனோட பார்வையில இருக்காரு, விரையாதிபதி சந்திரனோட சாரத்துல இருக்காரு. அதனால இவர் தொழிலுக்காக நிறைய கடன் வாங்கி செலவு பண்ண வேண்டியது இருக்கும். 5ஆம் அதிபதி குரு 6ல போய் நீச்சமாகிறதுனால குழந்தைங்க வழியில நிறைய இவர் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்கும். ரோகஸ்தானத்துல குரு சுக்கிரனோட பார்வையில இருக்கிறதுனால இந்த குரு தசா இவருக்கு டயாபெட்டிஸால நிறைய பிரச்சனை கொடுக்கும் உடம்புல. மொத்தத்துல இவருக்கு இந்த குரு தசா லக்ன சூபர் தசாவா இருந்தாலுமே பெரிய அளவு யோகத்தை செய்யற அமைப்புல இல்லை. ஒருவேளை இவருக்கு குரு 5ஆம் பாவகத்திலேயே மூலத்திரிகோண பலத்துல இருந்தாருன்னா இந்த குரு தசை இவருக்கு அபாரமா இருந்திருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜாதகம் பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.